இந்திய அணியில நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம், தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? வணக்கம் மக்களே. சமீப காலத்துல சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலையும் தாண்டி காமெடி பண்றது என்ன, கட்டுக்கதை பேசுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ வந்து போட்டாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3. ஸோ இந்த வீடியோவும் அந்த 2 வீடியோ மாதிரியே மோர் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா செம காமெடி வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு 100% வந்து பாத்தீங்கன்னா நான் கேரண்டி. ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பரா ஜாயின் ஆகிக்கிங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல் வரும் இமேஜ்களும் வீடியோக்களும் மற்ற எடுக்கப்பட்டவை. இந்த சேனல் காட்டப்படும் வீடியோக்களும் இமேஜ்களுக்கும் இந்த சேனலுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. சேனல் பொறுப்பாகாது. இந்த வீடியோ மட்டுமே செய்யப்பட்டது, வேற எந்த நோக்கத்திலும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஏதோ ஜாப்பனீஸ் தொப்பி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் ஜாப்பனீஸ் தொப்பி போட்டு ஜாப்பனீஸ் மீஸ் எல்லாம் வச்சிருக்கு. என்ன வீடியோ இது? ப்ளே பண்றேன். அண்ணனோட அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. டப் பண்ணாத ஜாப்பனீஸ் அனிமி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அது இந்த தலையில கூட இருக்கு பாத்தீங்களா, கூட கிடையாது ஜாப்பனீஸ் தொப்பி போட்டுருக்காரு பாத்தீங்களா, அருமையான ஒரு எடிட்டு. இவர் இப்படி பேசினா கூட வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. கட்டுக்கதைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பரவாயில்லைங்க. சைமன் மல்லிகை கடை, என்னடா அது, என்னடா மல்லிகை கடையில படிச்சுக்கிறீங்க? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும், என்ன வேணும், கருடஞ்சம்பா வேணுமா, குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டுல இருக்கிறியா, அடுத்து சொல்லு, அடுத்த நொடிக்கு நான் தருவேன் தருவேன். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை. ஆனா அந்த மல்லிகை கடையிலயும் மைக் செட் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, வேற லெவல் கேஸ். அங்கதான் நிக்கிறீங்க, அருமையா நிக்கிட்டீங்க. அந்த புலியே நான் தான். என்ன புலி? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க. ஆரம்பத்திலே மனசு தேத்தியா பாக்குறேன். வடநாட்டுல சரி, ஒரு விலங்கு காப்பகத்துல ஒரு புலி. ஓகே, புலி. அது புலி. புலி. அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பாக்குறான். ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான். இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டேது. ஹிந்தியில சொல்றான், கேட்க மாட்டேது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்ம இங்க இருந்து போனேன் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போய்க்கிறான். அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுருது. அட வக்காரோடி. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, தமிழ் புலிடா. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி விட்டு போகிறாயே நண்பா ஓ நண்பா. ஆனா இவரு சொல்றது உருட்டு அப்படின்றது அப்படியே பார்த்ததுமே தெரியுது. ஆனா அந்த கைத்தட்டுற சவுண்ட் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு எனக்கு தெரியல. எடிட்டிங்ல போடுறாங்களா இல்ல உண்மையிலேயே இதை கேட்டு கை தட்டுறாங்களா? தம்பிகள் ஏன் வந்து இவ்வளோ தாக்கத்துடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியவில்லை. நீங்க தம்பிகளா இருந்தா மறக்காம அதை கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். உங்களால நம்ப முடியல தானே நான் ஏதோ புழுவுறேன் அப்படின்னு சொல்லதான் நினைக்கிறீங்க. எஸ், 100% இது புழுவு தான். நான் புழுவுறதுக்கு தான் பிறந்தேனே. நிறைய சம்பவம் இருக்காங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் பெருந்தன்மையா ஒத்துக்க. எல்லாருக்கும் சாப்பிட்டாதான் ஏப்பம் வரும், எனக்கு புழுவுனாலே ஏப்பம் வரும். நான் பசியோட இருக்கும்போது மனிதர்களை யாராவது மீட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், அவங்க புழுவி தள்ளுவேன். அதுவே எனக்கு வயிறு ரொம்ப மாதிரி ஆயிட்டு ஒரு ஏப்பம் வரும். சமத்தா புழுவேன், சூப்பரா புழுவேன். புழுவத்து தான் என்னோட வேலையை. எப்பவும் புழுவி கொண்டேதான் இருப்பேன். நன்றி. குச்சமா இருக்கு ஒரு மாதிரி. 100% ஷோர். இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்த வீடியோவை இவருக்காக எடிட் பண்ணவில்லை. இவருக்காக எடுத்த வீடியோ தான் அதை வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ண மாதிரி மாத்திருக்காங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, மறுபடியும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயோ, அவன் ஒரு மோடா முட்டிய பையாடா. வேற யாரும் யாத்தே, நான் தான் அந்த பையன். யார் அந்த சங்கி? நான் தான் அந்த சங்கி. 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 நல்லா தான் இருந்தது. காஸ்டியூம் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். ஆரம்பிச்சிருக்கலாமே, உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஆக்சுவலா இதுக்கான விளக்கம் என்னோட கருத்து என்ன அப்படிங்கிறத நான் பார்ட் 1 வீடியோலயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பார்ட் 1 பார்த்து தெரிஞ்சுக்கங்க.
ஒரு பெரிய காட்டு எருமைங்க. இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை, கொசு முட்டை. சரி, அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டை பொரிக்கிறது கொல்றத காட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் ஆகுது, அப்படியே பறக்குது. சரி, வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்துல, அந்த மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருதுங்க. எருமை அப்படியே சத்து விழுகுதுங்க. கொசுங்க, ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில சாடிக்கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்தை காட்டுறாங்க. குளத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொசு முட்டை இருக்கு. கொசு முட்டையிலிருந்து அதை பொறிச்சதும் அப்படியே கொசுவை வந்து பறக்க ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது பால்வடி போற பையனுக்கு கூட தெரியும் கொசு வந்து எப்போ பறக்க ஆரம்பிக்கும், கொசு வந்து அந்த தண்ணியில முட்டை இட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அப்புறம் இந்த கொசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியில தான் வந்து பாத்தீங்கன்னா முட்டை போடும். குளத்துல முட்டை போட்டுச்சுன்னா அங்க இருக்க மீனெல்லாம் அப்புறம் அதை சாப்பிட்றாதா அப்படிங்கிறதும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. எனக்கு அண்ணன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீச் வந்து கிடையாது. அதனால எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இதுல என்ன புரிஞ்சுது, இதுல அண்ணா சொல்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா, இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நாம டிஸ்கஸ் பண்ணி என்னோட டவுட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால இதை வந்து உருட்டுன்னு நினைக்காம கமெண்ட் பாக்ஸ்லோட கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. வருக வருக என வரவேற்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. வட்ட அந்த பாட்டு போட்டிருக்கேன். தளபதி வந்துட்டாரு. ரைட்டு, ரொம்ப நேரம் பாட்டே போடாதீங்களா, காப்பி ரைட் வந்துருந்தா. கொள்கை இல்ல, கூமுட்டை. ஆளுங்க கூமுட்டை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பது. திராவிடமும் வேணும், இதுவும் வேணும். ஏன் வேணும், இது ஏன் வேணும்? சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு. ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசுறாரு. வெரி ராங் ப்ரோ. நீங்கள் இனிமேதான் பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்றோம். சினிமாவுல பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க தம்பி. நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, சிறையிலிருந்து சிந்தித்து வந்தவன். அருமையான வீடியோ எடிட்டிங், அற்புதமான டைலாக்கள், அண்ணனின் வசனங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருந்தது. ஒரு சூப்பரான எடிட்டிங் இது. கடைசியா ஒரு சிரிப்பு. என்ன இது? இந்திய அணியில நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம், தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். தமிழ்நாடு கிரிக்கெட் அணி ஒன்று எடுப்பாரா? சரி, இவரு தான் சொல்றாரு தம்பிகள் ஏன் கை தட்டுறாங்க, யோசிக்கவே இல்லையா அதை பத்தி? இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு மோத விடுவேன். இந்திய அணியோட தமிழ்நாட்டு அணியை மோத விடுவாரா? கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எங்க இருந்து ஆள் எடுப்பேன் பாத்துக்க, உழைக்கிற கூட்டத்துல எடுப்பேன். எந்த பந்து போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறவனா தேர்வு கேட்பேன். இல்ல உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு புரியல. நான் முன்னாடியாவது சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பேன், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்தியா டீமுக்கு எதிராக தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அணியை வந்து விளையாட வைப்பேன் அப்படிங்கிறது. அப்போ இந்தியா தனி தமிழ்நாடு தனி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவாரா? அப்புறம் உலக கோப்பையில தமிழ்நாடு அணியை கூட்டிட்டு போய் ஆட வைப்பேன் அப்படின்றாரு. எனக்கு இது என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணன் புரிஞ்சு பேசுறாரா இல்ல தொண்டர்கள் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அண்ணனுக்கு ஏத்தாப்புல கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. எப்பூரா இதை வந்து கேட்குறீங்க, கேட்டு கை தட்டுறீங்க, விசில் அடிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வந்து குழப்பமா இருக்கு. என்னால வந்து அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியல. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுட்டீங்க, இவர் சொல்றது கரெக்டா, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம டிஸ்கஸ் பண்ணி நாம டீல் பண்ணிக்கலாம் அது என்ன இது அப்படிங்கிறத. ஓகே,
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது பேசணும், இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்கணும், இல்லை என்கிட்ட ஏதாவது மீம்ஸ் ரீல்ஸ் ஷேர் பண்ணி நான் அதை பார்த்து ரியாக்ட் பண்ண, அதை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம அதுக்கு எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. பை பை, டேக் கேர்.